ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, லக்ஷ்மி பாத்திர கடையில் குருவஞ்சேரியில் தான் இது எடுத்தேன். குபேரர் வந்து காயின்லாம் இதில் போட்டு இதில் உட்கார வைக்கலாம் அப்படின்றதுக்காக இது எடுத்தேன். இது வந்துட்டு ரூ. 274 இது. இது பார்த்திங்கன்னா ஹோம் விளக்கு. முருகருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் 2 விளக்கு வாங்கி வச்சுருந்தேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல. அதனால் அதெல்லாம் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். மாற்றலை, எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா இப்போ புது மாடலாக வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரூ. 595 இந்த விளக்கு. குடுவாஞ்சேரியில் உதயம் பாத்திர கடை. இது ஒரு கடையிலையும் இது ஒரு கடையிலையும் வாங்கினேன். அப்புறம் ஸ்டீலில் வந்துட்டு ஒரு பாத்திரம் கூட வாங்கியிருந்தேன். அதை வாங்கிட்டேன். இது வந்துட்டு குபேரருக்காகவும் இது வந்து முருகருக்காகவும் வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா. நான் வந்து இன்றைக்கி எனக்கு பசிக்கலை, அதனால் சாப்பிடல. சரி, காலையில் வந்துட்டு 6 மணிக்கு பூ கட்டிக்கணும் கோவிலுக்கு. அதனால் பூ கட்டிடலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். இன்றைக்கி வந்துட்டு நான் சமையல் முடிச்சுட்டு வரேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். 10:30 மணி ஆகுது. 10:15 தான் நான் வீட்டுக்கே வந்தேன். சமைக்கவே இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லேட்டாக போனதுனால லேட் ஆகிடுச்சு. சரி, இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் பூ கொடுக்கணும். அப்போ தான் சாமிக்கு போடுவாங்க. அதனால் சரி, நம்ம காலையில் எந்த வேலை எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. அதனால் இப்போவே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு கட்டிகிட்ருக்கேன். நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் கண்ணு முழிச்சிடுறேன். ஆனால் காலையில் எந்திரிக்கிறது தான் என்னால் முடியவே இல்லை. அதனால தான் சரி இப்போவே கட்டிடுவோம் அப்படின்னு உட்காந்து கட்டிகிட்ருக்கேன். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. ஆனால் இன்றைக்கி அரளி கிடைக்கல. கொஞ்சம் லேட்டாக போனேன். பூ கிடைக்கல. லேட்டாக போனதுனால எனக்கு அரளிப்பூவே கிடைக்கல. நாளைக்கு போயிட்டு காலையில் வாங்கிட்டு வந்து கட்டி ஈவினிங் வந்துட்டு முருகருக்கு அபிஷேகம். அதுக்கு வந்துட்டு முன்னாடியே கட்டி வச்சுக்கணும். முருகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாயங்காலமாக பூஜை பண்ணும்போது நம்ம அரளிப்பூ மாலை போட்டு பண்ணலாம். எனக்கு வந்து முழமாக தான், அதான் பூ கட்ட மட்டும்தான் தெரியுது. இன்னும் எனக்கு மாலை வந்து கட்ட தெரியல. எனக்கு வந்து முருகருக்கு வந்து என் கையால் மாலை கட்டி போடணும், அரளிப்பூ மாலை கட்டி போடணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. பூக்கடையில் மாலை கடையில் போய் கேட்டு கட்டுறதுக்கு கற்றுட்டு வரலான்னு இருக்கேன். யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ வருது, பூ கட்டுற மாலை கட்டுற மாதிரி வீடியோ. அது எனக்கு பெருசாக அதில் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அதனால் மாலை கடையிலே போய் கேட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இஷ்ட தெய்வத்துக்கு நம்ம கையால் மாலை கட்டி போடுறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா? எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு வெளியே கழுவி கோலம் போடணும். அப்புறம் அங்கே போய் பசங்களுக்கு சமைக்கணும். இங்கே நம்ம வீட்டில் சமைக்கணும். காலையில் டிஃபன், மதியத்துக்கு லஞ்சு, பசங்களுக்கு எப்பவும் போல் ஸ்கூலில் விடணும். திரும்பவும் வந்து சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ தண்ணி கேன் போடணும். அதுக்கப்புறம் சமைக்க போகணும். இப்படின்னு எனக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இப்போயே நேற்று ஒரு நாள் மட்டும் ஒரு 4 மணி நேரம் பாமன் சாமி கோயில் போயிட்டு வந்ததுனால ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தேன். அதுவுமே ரொம்ப டென்ஷனாக இருந்தது. தண்ணிக்கு நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா. என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.